திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் லீமா ரோஸ் மீது குவியும் புகார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். லாட்டரி அதிபரான மார்டினின் மனைவியான லீமா ரோஸுக்கு அதிமுகவில் யாரும் எதிர்பாராத வகையில் சீட் வழங்கப்பட்ட நிலையில் அவர் மீது புகார்கள் குவிந்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்களது நிறுவன ஊழியர்களை கொண்டு வாக்காளர்களுக்கு ஹாட்பாக்ஸ் விநியோகம் என புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். லீமா ரோஸுக்கு எதிராக புகார்கள் குவிந்து வருகிறது. என்னென்ன புகார்கள் எல்லாம் அவர் மீது தற்பொழுது வரை பெறப்பட்டிருக்கிறது? வரும் என்ன? வணக்கம். தேர்தல் நடைபெறுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் பேசப்படக்கூடிய ஒரு தொகுதி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் தொகுதி. ஏனென்று சொன்னால் அன்றைய பொழுது அந்த காலகட்டத்தில் இடைத்தேர்தல் நடந்த பொழுது திருமங்கலம் தொகுதியில் ஏராளமான வாக்காளர்களுக்கு அளவுக்கு அதிகமான பணங்களை கொடுத்து குவித்து வாக்குகளை பெற்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கட்சிகளை சாருகிற பொழுது திருமங்கலம் பார்முலாவை போல இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அதனை போலத்தான் தற்சமயம் இன்னொரு விஷயம் திருச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் லீமா ரோஸ் மார்டின் போட்டியிடுகிறார். இது அனைவருக்கும் தெரிந்தது. இவர் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்ய செல்லும் பொழுது கோவை மாவட்டத்தில் இருந்து அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் ஆட்களை கொண்டு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதிக அளவுக்கு அதிமுகவினருக்கும் வாக்காளர்களுக்கும் பணம் செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஹாட்பாக்ஸ் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்துள்ள நிலையில் தற்போது வாக்காளர்களுக்கு தொகுதி முழுவதும் வாக்காளர்களுக்கு 25,000 டோக்கன், கிட்டத்தட்ட தமிழக வரலாற்றிலேயே ஏன் தமிழக அரசியலேயே ஒரு நபருக்கு ஒரு வாக்காளருக்கு 25,000 கொடுக்க போகிறோம். அதற்கான முன்சீட்டு கொடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மிக பயங்கரமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. 25,000 டோக்கன் விநியோகம் செய்வதற்காக 10 பேர் 2 ஆட்டோவில் மாந்துரை பகுதியில் சென்ற போதுதான் தாவேகா கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து தப்பி ஓடி இருக்கின்றனர். 10 பேரும் தப்பி ஓடி இருக்கிற நிலையில் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் தப்பி ஓடியவர்களை கைது செய்ய வேண்டும் என அதே பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றனர். மாந்துரை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இருப்பதால் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யக்கூடாது, பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டு தற்போது அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் அவருக்கு ஆதரவாக கோவை மாவட்டத்தில் இருந்து ஆட்களை வரவழைக்கப்பட்டு 25,000 டோக்கன் விநியோகம் செய்யப்படுவது பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் லீமா ரோஸ் வெற்றி பெற்றால் அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரை நாங்கள் எப்படி சந்திக்க முடியும் என லால்குடியை சேர்ந்த தெரிவித்திருந்த நிலையில் வாக்காளர்களுக்கு 25,000 டோக்கன் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் ஆதரவாக பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும், இது தொடராமல் இருக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதாவது தேர்தல் பறக்கும் படை என்கிற போர்வையில் ஒவ்வொரு பிரதான சாலைகளிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நின்று கொண்டு தொடர்ந்து சோதனைகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட லீமா ரோஸ் போன்றவர்களால் எப்படி பணம் கொண்டு வர முடிகிறது, பொதுமக்களுக்கு எவ்வாறு விநியோகம் செய்யப்படுகிறது, அதே போல தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரையில் ஒரு வரம்பு என்பது வைத்திருக்கிறார்கள் தேர்தல் செலவுகளுக்கு. ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற செலவுகளை கடந்து கிட்டத்தட்ட பல 100 கோடிகளை இதுவரை லீமா ரோஸ் செலவழித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க போகிறது, பின்பு நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றாலும் கூட வெற்றி பெறுவதற்கான அந்த இவர்கள் இவ்வாறு செய்து வெற்றி பெற்றால் அந்த வெற்றி கூட சாத்தியம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை காரணத்தால் உடனடியாக மதுரை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமானது தலையிட்டு லீமா ரோஸ் போன்றவர்களை உடனடியாக ஆராய்ந்து அவர்கள் பணம் வைத்திருக்கிற இடத்தை பிடிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு ஜனநாயக முறையில் வாக்களிப்பதற்கான அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே திருச்சி மாவட்டம் லால்குடி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அரசியலில் திருமங்கலத்தை பேசுவது போல, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பார்முலா என்று பேசுவதை போல திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடியும் சேர்ந்து விடக்கூடாது என்பதே பெரும் ஏக்கமாகவும் எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதிவாணன். போறா
அவங்களுக்கு யாருன்னு இது வேலை கூப்பிடுறது பேட்டி எடுத்துட்டு போய் சொல்றாங்க ஆட்டோ நிப்பாட்டோட இறக்கிட்டு போனா சொன்னேன்